இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்பவர் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சோழ நாட்டிலே பெருமங்கலம் அப்படிங்கிற ஒரு நகரத்திலே ஏயர் குலத்தினர் அப்படிங்கிறவர் இருந்தார்களாம். இந்த ஏயர் குலத்தினருடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சோழர்களினுடைய படை தலைமையை வகிக்கக்கூடிய பெருமை பெற்றவர்களாம் இவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு குலத்திலே தோன்றியவர் தான் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அதாவது படைத்தலைமை அப்படின்னு சொல்லிட்டாலும் இந்த வீரம் எல்லாமே அவரிடத்திலே நிறைந்திருக்கும் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இவர். ஆனால் மிகச்சிறந்த சிவபக்தராக இருந்தார். சிவத்தொண்டே தன்னுடைய அதாவது வாழ்வினுடைய மிக சிறந்த இதுதான் என்னுடைய கடமை, இதுதான் என்னுடைய பணி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்நாளினுடைய கடமையாகவே இந்த சிவ தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாராம். அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த சுந்தரர். நம்ம சுந்தரர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த நால்வரிலே அந்த சுந்தரரை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய சமகாலத்தவர் தான் சுந்தரர் அப்படின்னு சொல்றார். இந்த சுந்தரனுடைய கதையை கேள்விப்பட்டு ரொம்ப கோபம் ஆயிட்டாரா இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அப்படி என்ன சுந்தரருடைய கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுந்தரர் என்ன பண்ணார், பறவை நாச்சியாரிடம் இறைவனையே தூது அனுப்பினாருங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. தன்னுடைய மனைவியாகி அந்த பறவை நாச்சியார்கிட்ட இறைவனை தூது அனுப்பிய செய்தி கேட்டு ரொம்பவும் கோவப்பட்டாராம் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். என்னதான் இறை பக்தி என்பது இருந்தாலும் இறைவன் இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் இறைவனை அனுப்பலாமா? இறைவன் இளகிய மனம் படைத்தவர். அவருடைய இளகிய மனதினை புரிந்து கொண்டு தன்னுடைய பக்தியினால் அவரை கட்டி போட்டு அவரை போய் எப்படி ஒரு பெண்ணிடத்திலே அந்த பெண்ணிடத்திலே சண்டை, அந்த சண்டையை சமரசத்திற்காக அந்த பெண்ணோடு கொண்ட சமரசத்திற்காக இறைவனையே இவர் தூது அனுப்பலாமா? என்னதான் இறைவன் இதற்கு இணங்கி சென்றாலும் இவருக்கு எங்க போச்சு இந்த சுந்தரருக்கு புத்தி? ஆக இந்த சுந்தரர் மீது அளவற்ற கோபம் கொண்டாராம். அந்த சுந்தரர்னாலே அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே இந்த சுந்தரரை பற்றி தவறாகவே பேசிக்கொண்டே இருந்தாராம். இதை கேள்விப்பட்ட உடனேயே சுந்தரர் பெருமான் மிகவும் வருத்தமுற்றாராம். சுந்தரர் வருத்தமுற்று இறைவன்கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிட்டாரா, என்னை நீங்கள் அவருடைய நண்பராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்டே பிரார்த்தனை வச்சாரா. அதுக்கு இறைவா நீதான் பொறுப்பு, அவர் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாரே, என்னுடைய பக்தியினை கொண்டு நான் உங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லோர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரே, இதிலிருந்து என்னை நீங்கள் தான் மீட்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், இது போக என்னை அவருடைய மிகச்சிறந்த நண்பனாக நீங்கள் தான் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்னோடு அவர் நட்புறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரர் பெருமான் இறைவன்கிட்டயே பிரார்த்தனை வச்சாராம். இதை வச்சுட்டு இறைவன் தன்னுடைய திருவிளையாடலை நடத்தினாராம்.